அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதுவே போச்ச இன்னைக்கு. இதை சொல்லி கொடுக்குவாங்க. அப்பா அந்த விந்து அம்மாவுடைய சுக்லமானது ஸ்ரோணிதத்தோட சேர்றது. அப்படி சேர்ந்தாதான் சேரும் சேராம போகும். அதுல இருந்து தப்பிச்ச யார்? மாணிக்கவாசகர் சொல்றார், மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும். செருனா சண்டை. எங்கேருந்து வெளியில இருந்து ஒரு ஆள் வருதுன்னு உள்ள என்ன பண்றது? ஒரு சண்டை போடுறது. அதுல இருந்து தப்பிச்சு கன்சீவ் ஆயிட்டா. என்னுடைய அம்மா உண்டாகி விட்டாள், பிரசவத்துக்கு தயாராயிட்டாள், உள்ள போயாச்சு. எது? இந்த கரு. மானுட பிறப்பின் உள்மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினிற் பிழைத்தும். ஒண்ணு. இரண்டாவது, ஒரு மதித்தா அன்றியின் இருமயிர் பிழைத்தும். முதல் மாசம் அம்மாவுடைய கர்ப்பத்துல என்ன ஆகும்? ஒரு மதித்தா அன்றியின். தான்றினா தாண்டிக்காய். திருக்கடகம்னு ஒண்ணு இருக்கு, திரிபலான்னு ஒண்ணு இருக்கு. இந்த திரிபலால 3 காயில ஒரு காய் தாண்டிக்காய். அந்த தாண்டிக்காய் சைஸ்ல இந்த சுக்ல ஸ்ரோணிதம் சேர்ந்திருக்கு. யாரு? நம்ம உடம்பு தான் சேர்ந்திருக்கு. ஒரு மதித்தான்றியின் இருமயிர் பிழைத்தும். அதை ரெண்டா பிளந்துருத்துனா குழந்தை நிக்காது, வராது. ஒரு மதித்தான்றியின் இருமயிர் பிழைத்தும். இரண்டாவது, பிழைத்தும்னா தப்பிச்சுட்டேன்னு அர்த்தம். மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். 3வது மாசம் மதநீர் ஒழுகும். அந்த திரவத்துலதான் இந்த கரு நிற்கும். அம்மாவுடைய அதுல திரவம் இருக்கணும், மதநீர் இருக்கணும். 3வது மாசம் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும். 4வது, என்ன அழகான பாட்டுங்க. ஈரிரு திங்களின் பேரிருள் பிழைத்தும். 2 2 4 ஈரிரு கணக்கு வேற வருது அதுல. ஈரிரு திங்களின், திங்கள்னா மாசம், ஈரிரு திங்களின் பேரிருள் பிழைத்தும். உள்ள இருக்கமே அந்த வீட்டுல லைட் உண்டா? இருட்டு. யாராவது லைட் போடுவாங்களாங்க? அந்த கர்ப்ப பையில தான் உட்கார்ந்துருக்கும் அத்தனை பேரும். அந்த இருட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஈரிரு திங்களின் பேரிருள் பிழைத்தும். 5வது மாசம் 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும். 5வது மாசம், ஐயோ இதுல மாட்டிக்கிட்டு இருக்கமே, இவளா சீரியல பார்த்துட்டு வாங்க பரோட்டாவை உள்ள போடுறாளே அப்படின்னு உள்ள இருக்கிற உயிர் நினைக்குது. நாம தான். அழகா பாட்டுங்க இது. ஒரு கைனகாலஜிஸ்ட் கூட தெரியாதுங்க இது. மாணிக்கவாசகர் சொல்றார், திருவாச்சகத்திற்கு உருகாதார் ஒரு வாச்சகத்திற்கு உருகார். அது மட்டும்தான் நமக்கு தெரியும், திருவாச்சகமே தெரியாது. 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும். 6வது மாசம் ஒரே அரிக்குமா. எப்படி சொரிஞ்சுக்கிறது? நாம இருக்கிறதோ 1 BHK, அது 2 BHK கூட இல்ல. நாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கீழே அது வேற, மலம் வேற அவளுக்கு. அம்மா பிரசவித்திருக்கிற கர்ப்ப காலத்திலே அவர் மூத்திரத்தையோ மலத்தையோ அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை என்ன ஆகும் சொல்றார் திருமூலர். இதை விட என்ன வேணும் சாஸ்திரம்? மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம். கர்ப்பஸ்திரீ மலத்தை அடக்கினால் பிறக்கின்ற குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும். பையன் படிக்க மாட்டேங்கிறானே படிக்க மாட்டேங்கிறானே காரணம் மலம் மிகில் மந்தனாம். எதை கொடுத்தாலும் அந்த மந்த புத்தி போகாது. மாதா உதரம் மலம் மிகில் மந்தனாம் மாதா உதரம் ஜலம் மிகில் மூங்கையாம். அவ மூத்திரத்தை அடக்கினால் பிறக்கிற குழந்தை ஊமையா பிறக்கும். மாதா உதரம் இரண்டும் ஒக்கில். மூத்திரத்தையும் அடக்கி மலத்தையும் அடக்கி. ஏன்னா அந்த சீரியல் ஐயோ இன்னும் முடிய போறது இவ பாட்டு இவ அடக்கி வச்சிருந்தாள்னா இரண்டும் இருந்தா என்ன ஆகும்னா கண் குருடாயிடுமா பிறக்கிற குழந்தைக்கு. எங்க இதை விட சாஸ்திரம் யாருன்னா சொல்லணுமா? இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களின் தாழ் புவி பிழைத்தும். இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியில போயிடுவோம்னு நினைக்குமா யாரு? நாம தான். 7வது மாசம் 7 திங்களின் தாழ் புவி பிழைத்தும் 8 திங்களில் கஷ்டமும் பிழைத்தும். 8வது மாசம் ஒரே கஷ்டம். ஐயோ இதுல மாட்டிக்கிட்டமே. இங்க உள்ளே எப்படி வெளியில போறது? போவே முடியாது. அதனால தான் சொன்னார் பட்டினத்தார், முந்தித்தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாயினை ஆதரித்து. அம்மா ஏன் தெய்வம் தெரியுமா? இறைவனை காட்டிலும் அம்மாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம்? மாத்ருதேவோ பவ வேதம் சொல்கிறது.
பிதுருதேவோ பவ. 9வது மாசம் 9ல் வரு தரு துன்பமும் பிழைத்தும். 10வது மாசம் தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். தசம்னா 10, மதீனா மாசம். தக்க தசமதி தாயொடு தான் படும். அம்மாவுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். டெலிவரி ஆகணும், சிசேரியனா சுகப்பிரசவமா தெரியாது. தக்க தசமதி தாயொடு தான் படும் துக்க சாகர. சாகரம்னா கடல், துக்க கடல். துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இதுல இருந்து தப்பிக்கணுமே, அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். பிழைத்தும் பிழைத்தும்னா தப்பிச்சுட்டேங்கிறார் அவரு. எவன் ஒருவன் தன் தாயை கவனிக்கவில்லையோ அவருக்கு ஒண்ணுமே விளங்காது. 2 மாதங்கள் கருவோடு எமை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா? தீரவே தீராது.